எவ்ரி லிட்டில் மைனர் டீடைல். அந்த மேஜிக் பற்றி சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும்போது எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய படம் பண்ணுறோம், ஒரு படம் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டியும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு. நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் ஓபி அடிச்சிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும்போது நமக்கு அதுக்கான ஒரு விஷுவலாக ஒன்று இருந்தால் தானே நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து வேலை செய்ய ரெடியாக இருக்கேன். பட் அதுக்கான விஷுவல்ஸ் எனக்கு வரும்போது தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அது வந்து தங்கலானுடைய ஐடியா எனக்கு கிடைச்ச போது ஐ தாட் ஓகே, இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இது. பிகாஸ் இப்போ சில படங்களில் கிடைக்கும். 1001 எனக்கு கிடைச்சது, மதராஸ் பட்டினமில் கிடைச்சது, சில படங்களில் யூ வில் கெட் தட் சான்ஸ். அசூரனில் கிடைச்சது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. சரி, இதை விட்டுறவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் வந்த போதும் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது ஒரு வாட்டி. ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க, விக்ரம் சார், பார்வதி மேம், அப்புறம் மால்விகா எல்லாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியணும், நம்ம ஒர்க்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டீம் எஃபர்ட் வந்து எனக்கும் ரஞ்சித் சாருக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. எவ்ரி டைம் ஒரு பயங்கரமான சிட்டிங்ஸ் நடக்கும். ஒரு எக்ஸ்டெம்போராக நாங்கள் எதுவும் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு ஜாமிங் செஷனாக இருக்கும். பட் அது ரொம்ப அழகாக வந்து விழுந்துருச்சு. சில படங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து விழும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சை எடுத்து பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்துக்கு. ஸோ எல்லாருடைய உழைப்பும் வந்து ஒரு ட்ரெய்லரில் விஷுவலில் வெளியில் தெரியும் போது அது ரொம்ப ஆடியன்ஸ் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. சான்ஸ் அமைஞ்சு சூப்பர். அந்த ஜாமிங் செஷன் சொன்னீங்க. ஒன்று இவர் பெரிய மியூசிக் லவர், டான்ஸர். ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு காஸ்ட்லெஸ் கலெக்ஷன் எல்லாம் பண்றாரு. அதனால எல்லா இந்தியன் மியூசிஷியன்ஸையும் பாக்கெட்ல வச்சிருக்காரு. எடுத்து விடுவாரு. நான் சொல்லுவேன், சார் என்ன சார் எனக்கு ஒரு லிரிக்ஸ் அப்படியே ஒரு இருந்தா இரு கூப்பிடுறேன், உமாதேவி இல்லைன்னா அறிவு வருவாரு. ஸோ அந்த ட்ரெய்லர்ல வந்து எண்ட்ல வந்து லானே தங்கலானே சாங் வந்து பெரிய ஹிட், எல்லாம் கேட்டே இருக்கிறாங்க எப்போ அந்த சாங் விட போறீங்க அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டார், சார் சாங் வேணும் சார், எண்டு சார், அந்த செகண்ட் ஹாஃப்ல வரணும் சார் அப்படின்னாரு. ஓகே சார் வாங்க சார் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரிதமை கிரியேட் பண்ணேன். அப்புறம் அறிவு கேம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த எழுதிட்டு இருக்கு, அவர் எழுதிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரஞ்சித் சார் வந்து, சார் நல்லா இருக்கு சார், இங்க ஒரு ஹை பிச்சா ஒன்று பண்ணா நல்லா இருக்குமா சார் அப்படின்னாரு. நான் உடனே அவர் என்ன சொன்னாங்க, சார் ஏதாவது வேர்டு இருக்கா சார், இல்லை தங்கலான்ற வேர்டு வந்தா நல்லா இருக்கும் சார். தெரியல சார், தங்கலான் அப்படின்னு நம்ம கத்த முடியாது சார், ஹை பிச்சில் போனால் இடிக்கும், தங்கலான் அப்படின்னு பாட முடியாது சார். நான் கேம் அப் வித் திஸ் ஃப்ரேஸ், தென் அறிவு கேம் அப் வித் திஸ் வேர்ட் லானே தங்கலானேன்னு வச்சுக்கலாம். தென் தட் கேம் அப் அண்ட் அது வந்து சாங் ஒரு பிரைட்டன் பண்ணிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அது வச்சும் போது பயங்கரமா எலிவேட் ஆச்சு. அப்புறம் ட்ரெய்லர்ல திடீர்னு எடுத்து வச்சாரு, சரி செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்குமே அவர் சொன்ன மாதிரி இலக்கணம் கிடையாது. இந்த படத்துக்கு கிராமரையும் ஃபாலோ பண்ணல, அதான் உண்மை. அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொன்னாரு. ஸ்கிரீன் பிளேவா ஈவன் மேக்கிங் வந்து கிராமர். ஐ திங்க் ஒரு ஷாட் அந்த இடத்துல நான் அடி வாங்குறது அந்த மண்ணுக்கு அதுவும் அடிதான். அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல கேமரா வச்சாங்க, இல்லைன்னா கேமரா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சாரி. அண்ட் ஐ வாண்ட் இன்டரப்ட் ஃபார் ஒன் மோர் திங். அவர் வந்து ஐ ஃபீல் ஒரு ராவா இந்த மாதிரி படம் பண்ணும்போது அதுக்கு ஒரு மியூசிக் இருக்கு, கமர்ஷியலா மாசியா பண்றது ஒன்று இருக்கு. அது எப்படி பண்ணாரு இமோஷனலா ரெண்டு இல்ல whatever I'm saying. பட் இந்த மாதிரி ஒரு படத்துல நீங்க வந்து அந்த அதை நீங்க கெடுக்கல. தட் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த ரானஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் அது போரிங் அப்படின்னு போகாம யூ கிவிங் தட் அந்த இது கொடுக்குற போது உங்க சவுண்ட்ஸா இருக்கட்டும், வாய்ஸஸா இருக்கட்டும், தட் இஸ் வெரி டிஃபரெண்ட். ஸோ ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு. அவங்க சார் சொல்றது தான், ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு. ஸோ தங்கலான் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் த ட்ரைப்ஸ். ஸோ த ரூட்டட் வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸ். இதுதான் வந்து நான் வந்து என் மைண்ட்ல வந்து ரொம்ப தெளிவா இதை நான் சொல்லணும். இந்த கதையில ஒரு வாட்டி இந்த கதையில நான் சொல்லணும், ஒரு விஷயம் இருக்கும். இப்போ அவர் கதையில ஒன்று இருக்கும், ஆக்டிங்ல ஒன்று இருக்கும். ஸோ ரொம்ப தெளிவா சொல்லணும்னா இந்த வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸும் அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது. அதனால நாங்கள் எல்லா ட்ரைபல் ட்ராக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணோம். எல்லா ட்ரைப்ஸ் எல்லா ட்ரைப்ஸும் அவங்க டியூனே டிஃபரன்ஸ். இப்போ நம்ம பண்ற டியூனுக்கும் அவங்க ட்ரைபல் ட்ராக்ஸ்க்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க ஒரு நோட்லயே சுத்துவாங்க. ஸோ அதனால தான் ஜான 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 ஜானே அந்த ஒரு விஷயத்தையே தான் திருப்பி சுத்தி டியூன்ல வரும். ஸோ இதெல்லாம் வி ட்ரைட். ராஜா சார் வந்து நிறைய ட்ரைபல் ட்ராக்ஸ் அப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசா ட்ரைபல் மியூசிக்கை வந்து இந்தியன் சினிமால பெருசா கவர் பண்ணல. கேரளால நிறைய பண்றாங்க, தமிழ்ல வந்து யாரும் பெருசா கவர் பண்ணல. ஸோ வி தாட் வில் டெல் இட் இன் an authentic zone where it is real and it sounds tribal. So we brought in all those woodwinds,
those world percussions, those tribal voices, stacks of voices. இப்போ அதுக்கு parallel பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கோயர்ஸ் வந்து இருக்கும். ஆனா ஆப்பிரிக்கன் கோயர்ஸ் நம்ம அதே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. We have to sound international but different, but we should sound earthy. ஸோ அந்த earthiness எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த ஸ்டாக்ஸ் ஐடியாவை வச்சுட்டு நான் வந்து நம்மளுடைய டியூன்ல நம்மளுடைய இந்தியன் ட்ரைபல்ஸ் வந்து